வெறுப்பு, காதல், அதில் ஊடல், சமாதானம், மறத்தல், இந்த பாவங்கள் மானிட வாழ்வில் மிக மகத்துவம் வாய்ந்தவை. இந்த பாவங்கள் என்பது ஏற்படாவிடின் மானிட வாழ்க்கை என்பது இயந்திரங்களுக்கு நிகராகும். எனினும் இப்பாவங்களின் நியாயமற்ற தன்மைகள் இருந்தால் அதுவும் மானிட வாழ்விற்கு அர்த்தமளிக்காது. உதாரணத்திற்கு வெறுப்பு. தாம் ஓர் நபரிடத்தில் வெறுப்பு கொள்வதற்கு காரணம் என்ன? மனிதர்களிடம் ஏன் வெறுப்பு? வெறுப்பு கொள்ள வேண்டியது அவரது தன்மையிடம். அந்நபரை தீயவராக்கிய அந்த தன்மையிடம் வெறுப்பு கொள்ளலாம். ஏனெனில் தன்மைகள் மாற்றக்கூடியவை. ஊடல் கொள்வது நியாயமே, அவர்களது வார்த்தைகளிடம், அவர்களிடம் அல்ல. ஏனெனில் வார்த்தைகள் மாற்றத்திற்குள்ளாகலாம். மறந்து விடுங்கள் அவர்களின் தவறுகளை, அவர்களை அல்ல. ஏனெனில் தவறுகள் திருத்தப்பட வாய்ப்புண்டு. காதலில் ஆடலாம் அவர் ஆத்மாவிடம், அவர் பாவங்களிடம், சரீரத்திடம் அல்ல. சரீரம் என்பது நிலையானதன்று. கூறுங்கள் வாக்கில் கடுமை விடுத்து பேரன்புடன். ராதா ராதா.